சார். சொல்லு நந்தினி. இப்படி தூங்குறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க. அங்க வசதியா சொகுசா இருந்து பழக்கப்பட்டவங்க இது எப்படி சரியா வரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. சும்மா அப்படியே கொஞ்ச நேரத்துல கண்ண மூட போறோம், மனசு தூங்க போகுது. இதுல எங்க படுத்த என்ன நந்தினி? சும்மா சொல்லாதீங்க சார். காலையில எழுந்து தூக்கமே இல்லைன்னு சொல்வீங்க பாருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆனா அது இல்ல, எனக்கு வேற ஒரு விஷயத்த நினைச்சு தூக்கம் வராம இருக்கிற சான்ஸ் இருக்கு. வேற விஷயமா? என்ன சார்? அது வந்து இங்க வந்து உன் தங்கச்சிங்க, உன் அம்மாச்சி, அப்பா, இவங்க எல்லாரும் கூட பேசுறது, சிரிக்கிறது, பழகிறது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆசையா, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா நந்தினி? ஆக்சுவலி ஒரு ஃபேமிலினா என்னங்கிறதே நான் இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா, ரொம்ப உரிமையா, விட்டு கொடுத்து, அன்பா, அக்கறையா. வாவ், சூப்பர் நந்தினி. நீ அடிக்கடி நான் ஊருக்கு போறேன்னு சொல்லுவல்ல, அது ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இவ்வளவு பாசமான ஒரு குடும்பம் இருந்தா யாருக்கா இருந்தாலும் அப்படிதான் தோணும் நந்தினி. எனக்கு கூட தான் ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஆனா ஏன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கும் எனக்கும் இப்படி ஒரு பாண்டிங் இருந்ததே இல்ல. அப்படி அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு மெமரிஸுமே இல்ல நந்தினி. நீ அடிக்கடி என்கிட்ட கேப்பல்ல, நீங்க ஏன் எல்லாத்துலயும் பட்டும் படாம விலகி இருக்கீங்கன்னு. அதுக்கு இதான் காரணம்னு நினைக்கிறேன். காசு பணம் இருக்கு இல்லங்கிறத தாண்டி சின்ன வயசுல இருந்து நம்ம குடும்பத்தோட நாம எவ்வளவு அன்பா இருக்கோம், அவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்கங்கிற விஷயம்தான் நம்ம ஒட்டுமொத்த குணத்தையும் அதான் தீர்மானிக்குது. அந்த வகையில நீ ரொம்ப ரொம்ப லக்கி. உன்னை பார்த்து லைட்டா பொறாமையா கூட இருக்கு நந்தினி. என்ன? சரி சார், தூக்கம் வருது, தூங்கலாமா? சரி, நான் லைட் ஆஃப் பண்றேன். படுத்த உடனே எப்படி தூங்குறா பாரு. சோ லக்கி நந்தினி.
என்று நீ